ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. பீர்க்கங்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. பீர்க்கங்காய் கூட்டு செய்ய தேவையான பொருள்லாம் பார்க்கலாங்க. பீர்க்கங்காயை கழுவிட்டு மேலே இருக்கிற தோல் முழுமையாக எடுக்காமல் ரொம்ப ஹார்டாக இருக்கிற போர்ஷன் மட்டும் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. உங்களுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட அப்புறம் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு பல் 4 எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு ஈக்குவலாக கூட சேர்த்துக்கலாம். நான் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். கழுவிட்டு ஊற வச்சுருக்கேங்க. ஒரு 10 நிமிஷமாக அது ஊறிட்டுருக்கு. அது கூட நான் பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காயை சேர்த்துக்கலாம். பீர்க்கங்காய், பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பருப்பு ஊற வச்சுருக்கோம், அதையும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாங்க. பூண்டு, வெங்காயம் கட் பண்ணது. இப்போ இதையெல்லாம் சாதம் வேக வைக்கும் போதே கூட சேர்த்து வேக வச்சுக்கலாங்க. இல்லை நீங்கள் தனியாகவும் வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் ஓப்பன் வெசலில் வேக வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. கண்டிப்பாக இந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படும், இன்னும் ஜாஸ்தியாக கூட தேவைப்படும். ஆனால் நம்ம இதுக்கு ஒரு விழுது மாதிரி அரைச்சி ஊற்ற போகிறோம். அதனால் நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும். இதை வேக வச்சதுக்கப்புறம் பார்க்கலாங்க. பீர்க்கங்காய் கூட்டுக்கு நம்ம வேக வச்ச காய் பருப்பெல்லாம் சூப்பராக வெந்துடுச்சுங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு சிகப்பு மிளகாய், உளுத்தம்பருப்பு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதுதாங்க தாளிப்புக்கு தேவையானது. இப்போ தேங்காய், சீரகம், உப்பு இதெல்லாம் போட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு அதையெல்லாம் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை அடுப்பில் வச்சு ஒரு நிமிஷம் கிளறிக்கலாங்க. ஆல்ரெடி வெந்தது தான், இருந்தாலும் தாளிப்பு சேர்த்ததுனால ஒரே ஒரு நிமிஷம் கிளறிக்கலாம். ஒரே ஒரு கொதி வந்தால் போதுங்க. அவ்வளோதான், நம்மளோட கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. தேங்காய் சீரகம் அரைச்சி ஊற்றுனதுனால செம்ம ஃப்ளேவராக அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ இந்த ரெடியான கூட்டை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அட்டகாசமாக நம்மளோட பீர்க்கங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. பீர்க்கங்காய் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. பீர்க்கங்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குது, நீர் சத்து நிறையா இருக்குங்க, ஃபைபரும் இருக்குது. குழம்பா, கூட்டா, துவையலா, ஏதாவது ஒரு ஃபார்மில், சாம்பாரில் ஏதாவது ஒரு ஃபார்மில் சேர்த்திக்கோங்க. ஆக மொத்தம் பீர்க்கங்காயை பயன்படுத்துங்க. என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.